ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியாக ஸ்பைஸியாக இன்றைக்கி சிக்கன் கொண்டாட்டம் செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பீஸாகவும் இருக்க வேண்டாம், இல்லைனா பெரிய பீஸாகவும் இருக்க வேண்டாம், மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிடுறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுறேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிடுறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிடுறேன். இது ஹோம்மேட் கரம் மசாலா. நீங்கள் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இல்லைன்னா கடையில் உள்ளது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சின்ன லெமன் ஒன்று எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 1/2 லெமன் போதும். நான் சின்னதாக எடுத்துருக்கிறதுனால 1 எடுத்திருக்கேன். இப்போ லெமனை ஸ்னீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமனை 2ஆக கட் பண்ண பிறகு அதில் உள்ள சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்னீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமனை ஸ்னீஸ் பண்ண பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மசாலா எல்லாமே சிக்கனில் படுற அளவுக்கு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவை ஒன்று போல் பிசைஞ்சதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கிடலாம், உங்கள் விருப்பம்தான். சிக்கன் எல்லாமே மேரினேட் பண்ணி 1 ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1 ஹவருக்கு பிறகு நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை, ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். ஓகே, 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை திறந்து பார்த்தாச்சு, நல்லா ஊறி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சது பிறகு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடுறேன். எண்ணெய் நல்லா சூடானது பிறகு சிக்கனை பொரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. சிக்கனை தேங்காய் எண்ணெயில் பொரிக்கும் போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 2 சைடில் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இது கிட்டத்தட்ட 65 பொரிக்கிற மாதிரி தான் நம்ம பொரிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா 65க்கு நம்ம தயிர் ஆட் பண்ணி பொரிப்போம். இதில் லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பேலன்ஸ் உள்ள சிக்கனையும் நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ எல்லா சிக்கனையுமே நான் பொரித்து எடுத்தாச்சு. நான் கரெக்டாக 300 கிராம் அளவுக்கு தான் சிக்கன் எடுத்திருந்தேன், கொஞ்சமாக எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு அதே கடாயிலேயே சிக்கன் பொரிச்ச எண்ணெய் மீதி இருந்துச்சுன்னா அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சிம்மில் வச்சு லேசாக வறுத்து விட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதையும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லேசாக கொதிக்க விடுங்க.
இது வந்து லேசாக கொதிச்சு வரும்போது லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து நல்லா அந்த மசாலா எல்லாமே படுற அளவுக்கு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சிக்கனை செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த கெச்சப் சேர்த்துருக்கிறதுனால இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப காரசாரமாக நல்லாயிருக்கும். நான் இது வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு காரம்லாம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் காரம் சேர்ப்பீங்க அப்படின்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடணும் போல இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். எப்போவும் ஒரே மாதிரி சிக்கன் 65 செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் கொண்டாட்டம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.